காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேன். முட்டை இது மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதே பேன்ல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூட 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா இது மாதிரி சின்னதா கட் பண்ண வெங்காயம் இது கூட சேர்த்துக்கிறேன். சின்னதா கட் பண்ண கேரட் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். இது கூட 1 கப் முட்டைக்கோஸ் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கிறேன். இது கூட சின்னதா கட் பண்ண கேப்சிகமும் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 கப் ரைஸ் இது மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். இது மாதிரி எல்லாமே கலந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா காலிஃபிளவர் 65 பொரிச்சு எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே பொரிச்சு வச்சிருக்கிற முட்டையும் சேர்த்துட்டு ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.